தேவைங்கிறது எல்லா மனிதர்களுக்குமே இருக்கு. ஸோ நம்ம தேவைகளை நம்ம 3 விதமா பிரிச்சுக்கலாம். ஒரு தேவை உங்களுக்கு அன்றாட தேவைகள், இன்னொன்னு காலம் கடந்து கிடைக்க வேண்டியது, இன்னொன்னு எனக்கு முடியவே இயலவே இல்லை எனக்கு பிச்சை போடு அப்படின்னு கேட்கறது. 3. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா ஒரு மரியாதையா, இப்ப நம்ம வேண்டுதல் தான். ஒரு நம்மளோட பெரியார்களை பாக்குறப்போ நம்ம என்ன பண்றது, ஒரு மரியாதை கொடுக்கறது. ஸோ இந்த 4 விஷயமா இதை நம்ம எடுத்துக்கலாம், 4 விதமா எடுத்துக்கலாம். முதல் விஷயம் பெரிய விஷயத்தை எடுத்துக்கலாம். அதாவது நம்ம பிள்ளைங்க ரொம்ப படிக்கணும், டாக்டர் ஆகணும், அவங்க இப்படி எல்லாம் வாழணும்னு சொல்லி நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு சங்கல்ப முத்ரா. நம்ம ஏற்கனவே பஞ்சபூத முத்ரால படிச்சிருப்போம், சமான முத்ரான்னு படிச்சிருப்போம். அதையே இப்படி வச்சோம்னா, அந்த பூ மாதிரி இப்படி வச்சோம்னா சங்கல்ப முத்ரா. இந்த சங்கல்ப முத்ரால நம்மளுடைய பாயிண்ட் ஆக்னியில இருக்கணும். எங்க இருக்கணும், நம்ம ஆக்னியில இருக்கணும். நம்ம ஆக்னியில இருந்து இதை நல்ல ஃப்ளவர் மாதிரி வச்சு அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு நம்ம என்ன சங்கல்பம் என்ன தேவையோ அதை நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா லாங் லைஃப் கண்டிப்பா நிறைவேறும். நம்ம நிறைய நேரங்கள் நம்ம அவசரப்படுறதுனால மிஸ் ஆகுது. பட் நிஜமாவே அந்த முத்ராவுக்கு பவர் உண்டு. நீங்க செஞ்சு பாருங்க, லாங் லைஃப் கண்டிப்பா நிறைவேறும். கேளுங்க. அது சங்கல்ப முத்ரா ஜி, குபேர முத்ரா வாங்கி குபேர முத்ரா சொல்றேன். இது நீண்ட நாள் ஆசைக்குரியது. எது? சங்கல்ப முத்ரா. சங்கல்ப முத்ரா. குபேரம். அடுத்தது என்னன்னாக்க நமக்கு அன்றாட தேவைகள். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், இதுக்கு இது வேணும், அதுக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இம்மிடியேட்டா கேட்கற வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குல்ல. உதாரணத்துக்கு நம்ம கார் கிளம்பிட்டு இருக்கோம், பஸ் போயிடக்கூடாது அப்படிங்கிற அவசர தேவைகள், அன்றாட தேவைகள், இதுக்கெல்லாம் யூஸ் பண்றது என்ன முத்ரா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப என்ன முத்ரா சொன்னீங்க நீங்க? குபேர முத்ரா. குபேர முத்ரா, சரிங்களா? குபேர முத்ரால இந்த 3 விரல், எந்த 3 விரல்? ஆகாய விரல், உயிர், ஆள்காட்டி விரல், பெருவிரல், இது 3 ஒன்னா இருக்கணும். நல்ல இயல்பா வைக்கணும், ஒரு போட்டு அழுத்தக்கூடாது. டிப்பு ரொம்ப இயல்பா. இந்த 2 நம்ம நீர் விரல், சுண்டு விரலும் மோதிர விரலும் அழகா மெதுவா மடக்கிட்டு இந்த 3 இயல்பா நீங்க வச்சீங்க அப்படின்னு சொன்னா அது ரொம்ப சாஃப்டா இருக்கணும். நம்ம கேட்கிறோம் அப்படின்னா அது சாஃப்டா இருக்கணும். இதுவுமே நம்ம ஆக்னியில இருந்து தான் நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஆக்னியில இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா சென்டருக்கு போயிட்டு உள்ள சென்டர், ஆக்னி சென்டருக்கு போயிட்டு சென்டர்ல இருந்து சகஸ்திரம் நோக்கலாம். சங்கல்ப முத்ராவுக்குமே அதே மாதிரிதான். சங்கல்ப முத்ரால நம்ம சகஸ்திரம் போயிட்டு பிராணம் கொஞ்சம் வந்தோம்னா, சுஷும்னா நாடிக்கு வந்தோம்னா கொஞ்சம் நல்லது. அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைக்கும் சங்கல்ப முத்ரால. ஸோ இது நம்ம 3 கண்ணுன்னு சொல்லுவோம்ல, 3ஆம் கண். 3ஆம் கண்ணுங்கிறது எது? வெரி குட். 3ஆம் கண்ணுங்கிறது ஆக்னி தான். இப்ப பாருங்க, 3ஆம் கண்ணா எல்லாம் தெரியும் சொல்லுவாங்க. நீங்க ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்களேன். எல்லாரும் கண்ணை மூடுங்க. எல்லாரும் கண்ணை மூடிட்டு நல்லா கண்ணை மூடுங்க. கண்ணை மூடுங்க. இப்ப உங்களுடைய நெக் போர்ஷனை மட்டும் கவனிங்க, கழுத்தை மட்டும் கவனிங்க. எந்த சுவாசமும் இருக்காது. 2 கண்களையும் நினைங்க. 2 கண்களுக்கு நடுவுல கொஞ்சம் ஒரு சென்டிமீட்டர் மேல் நோக்கி நினைங்க. 2 கண்களுக்கு நடுவுல 1 சென்டிமீட்டர் மேல் நோக்கி நினைங்க. உள்ள புருவத்தை கூட அசைக்கலாம், சென்டர்ல அசைக்கலாம். ஒரு அழகான கடலை நினைங்க, சி. அந்த சீல நிறைய அலைகள் எழும்புறத நினைங்க. அந்த அலைகளுக்கு மேல பறவைகள் பறக்கிறத பாருங்க.
அப்படியே ஆகாயத்தையும் பாருங்க. அப்படியே கடற்கரை ஓரம் வாங்க. அங்க மலைகளும் அருவிகளும் இருக்கிறத பாருங்க. அப்படியே பூமியை பாருங்க. ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விடுங்க. உங்களால மூச்சு கூட அதிகம் விட முடியாது, ஏன்னா நீங்க பூமியை ஒட்டி இருக்கிறீங்க, அந்த வெயிட் இருக்கும். நல்வாழ்த்துக்கள். கண்ணு திறங்க. எல்லாரும் கண்ணு திறங்க. இப்ப நான் சொன்னது உங்களுக்கு வியூ வந்துச்சா வரலையா? நீங்க அங்க போன மாதிரியே இருந்துச்சா இல்லையா? போன மாதிரியே இருந்துச்சு. இதான் 3ஆம் கண். அது எப்படி பார்த்துச்சு? கடலை கற்பனைன்னு சொல்லி நம்மளை வந்து கட் பண்ணி வச்சுட்டாங்க. நீ பண்ணி கற்பனை பண்ற அப்படின்னு. கற்பனை இல்லை, நம்மளால சுழுமுனை வழியா 3 உலகத்துக்குமே சுழுமுனையில இருந்து போக முடியும். அதாவது முக்கோணம் 3 உலகத்தையும் பார்க்க முடியும். நமக்கு மேல உள்ள உலகத்தையும் பார்க்க முடியும், நம்முடைய சைடுல உள்ள உலகங்களையும் நம்ம பார்க்க முடியும், கீழ் உலகத்தையுமே பார்க்க முடியும். 3 உலகத்தையும் பார்க்கறதுக்கு சக்தி இருக்கிறதுனால அது பேர் 3ஆம் கண்ணுன்னு பேரு. ஸோ அந்த சுழுமுனையால இப்ப நீங்க வந்து உங்க உடம்புல கொஞ்சம் முதுகு தண்டுவடத்து வழியா அப்படின்னு நினைங்களேன். கண்ணை மூடிட்டு லைட்டா கழுத்தை தூக்கிட்டு கழுத்தோட பின்பகுதியை நினைங்க. அப்படியே நம்ம செஸ்டோட பின்பகுதியை நினைங்க. அப்படியே நம்மளுடைய நேவல் தொப்புளோட பின்பகுதியை முதுகெலும்பை நினைங்க. அப்படியே நம்ம ஹைட் பாடி கொஞ்சம் கூடும், நல்லா ஹைட் பண்ணிக்கோங்க. ஸ்பைனல் கார்டை உடம்பையும் தூக்கிக்கலாம். அப்படியே நம்ம மர்மஸ்தானத்துக்கு நேர் உள்ள எலும்பை பின்னாடி நினைங்க. ஒரு சுருக்குன்னு ஒரு குத்து குத்தம். நீங்க உட்கார்ந்து இருக்கிற பொசிஷன்ல கடைசி எலும்பை நினைங்க. ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இப்ப உங்களுக்கு சுவாசம் இருக்கா? சுவாசம் இருக்காது. யூ ஆர் தேட். நீங்களே விசித்தியா இருந்தீங்க, நீங்களே அநாகதமா இருந்தீங்க, நீங்களே மணிபூரகமா இருந்தீங்க, நீங்களே சுவாதிட்டானம், நீங்களே மூலாதாரம், ஒரு சகலமும் நீங்க. அப்படியே மேல் நோக்கி சுழுமுனைக்கு 2 கண்களுக்கு நடுவுல வாங்க. மெதுவா சுவாசம் பண்ணுங்க. ரிலாக்ஸ். இப்ப பார்க்க முடிஞ்சதா? கீழே முடிஞ்சதுங்க ஜி. கீழையும் பார்க்க முடிஞ்சது. உங்க கண்ணுல மூடி உங்களுக்கு வெளியில உள்ள அந்த உலகத்தையும் உள்ள கொண்டு வர முடிஞ்சது. நமக்கு தெரியாத, நம்ம பார்க்க முடியாத உலகம் நிறைய இருக்கு. அதுக்குமே இது வழியா போகலாம். அதான் அந்த சுழுமுனை திரிகோணம்னு சொல்றது. திரிகோணம். அந்த திரிகோணத்துல உட்கார்ந்தோம் அப்படின்னு சொன்னா 3 உலகத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம அந்த சங்கல்ப முத்ராவோ குபேர முத்ராவோ நம்ம யூஸ் பண்றப்போ இந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணிட்டு அந்த முத்ராக்களை பயன்படுத்தணும்னா அதுக்கு பலன் உண்டு. சும்மா முத்ரா போட்டாச்சு எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா அது கிடைக்காது. ஷூட் பண்றப்போ கரெக்டா ஷூட் பண்ணணும். எங்க ஷூட் பண்றோமோ அங்கே ஷூட் பண்ணணும். அப்பதான் அது ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். இல்லை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் பலன் கிடைக்கும். ஸோ இதுதான். இது வந்து முதல்ல என்ன பார்த்தோம்? சங்கல்ப முத்ரா. அடுத்து நம்ம பார்த்தது குபேர முத்ரா. அடுத்து இன்னொரு முத்ரா இருக்கு. சொல்லுங்க ஜி. பொசிஷன் வந்து எல்லா முத்ராவுமே மேல பார்த்துதான் இருக்கணுமா ஜி? இல்ல நம்ம வந்து இப்போ மெடிடேஷன் பண்ணும்போது முத்ரா போடும்போது கொஞ்சம் சாஞ்சு நம்ம லிபர்ல இருக்கிற போது சாஞ்சிரும், கை லிபர்ல. அது எது எப்படி வேணாலும் இருக்கலாம். கான்சியஸ் இருக்கணும். நம்ம எங்க இருக்கிறோமோ அந்த கான்சியஸ்ல இருந்தா நம்ம அதுவாயிடுவோம்.
இப்ப நீர் முத்ரா போடுறீங்களா, அறிவியலோட இருந்தீங்கன்னா நீங்க என்ன, நீங்க நீராயிடுவீங்க, நீங்க இருக்கவே மாட்டீங்க, நீங்க தான் இங்க நீரா இருப்பீங்க. யூ ஆர் ஆல், நீங்க தான் எல்லாம். அது அந்த பொசிஷன் வந்து நம்ம எந்த மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா ஜி? முத்ரால வந்து இப்படித்தான் பொசிஷன் இப்போ இருக்கு. அது நம்ம கடைசியா நான் சொல்றேன். 4 ஆசனம் இருக்கு. இல்ல தெரிஞ்சுக்கணும், இப்ப லைட்டா தெரிஞ்சுக்கங்க. பத்மாசனம், பத்மாசனம் வந்து எல்லாத்தையுமே ஈர்க்கிறதுக்கு மூலாதாரத்தில் சேர்ந்து. அடுத்து வஜ்ராசனம், சவுத் டு நார்த்து, நார்த்து டு சவுத்து வர்றதுக்கு. சுகாசனம், எந்த திசையில வேணாலும் மூவ் ஆகும். மைத்திரி ஆசனம், நம்ம சுகமான பொசிஷன்ல உட்காந்துக்கிட்டு எதை நினைக்கிறோமோ அந்த பக்கத்து போகலாம். இது 4 ஆசனம் இருக்கு. யுவர் சாய்ஸ். நம்ம என்ன நம்ம வேண்டுதல் பண்றோமா, இது வரணும்னு நம்ம நோக்கி வரணும்னு நினைக்கிறோமா, அது பத்மாசனத்துல பண்ணா நல்லது. நம்ம உடம்புக்குள்ளேயே இது நடக்கணும்னு நினைக்கிறீங்களா, வஜ்ராசனத்துல பண்றது நல்லது. சுகாசனம், நமக்கு இதுல உட்கார முடியல, பத்மாசனத்துல உட்கார முடியல, வஜ்ராசனத்துல உட்கார முடியல, அட்லீஸ்ட் சுகாசனால உட்காந்து முத்ரா பண்ணோம்னா இந்த எஃபெக்ட் கிடைக்கும். ஏன்னா அதுல இருந்து ஒரு பாதி எஃபெக்ட் கிடைக்கும். அடுத்து மைத்திரி ஆசனா, சேர்ல உட்காந்துட்டு பொசிஷன் பண்றது, அதுலயும் பலன் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமா சேர்ல உட்காந்துட்டு அப்புறம் என்ன பண்ண உட்காந்து பண்ணலாம், அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ இது வந்து என்னது, உங்களுக்கு 2 முத்ரா இப்ப சொல்லியிருக்கிறோம். அடுத்து இப்போ 3வது முத்ரா. என்ன முத்ரானா, நான் சொன்னேன்ல, நமக்கு இயலவே இல்லை, நம்ம கேட்கிற நிலையில கூட இல்லை, நம்ம கேட்கிற நிலையில கூட இல்லை. அப்படி ஒரு நிலை இருந்தது அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம எப்படி என்ன கேட்கறது? குபேர முத்ரா யூஸ் பண்ணக்கூடிய நிலைகளோட இல்ல, சங்கல்ப முத்ரா, குபேர முத்ரால நிறைவேறாதான் சங்கல்ப முத்ரா நமக்கு. ஏன்னா அது மகா பெருசு. சங்கல்ப முத்ரா நிறைவேறினா எல்லாமே நிறைவேறின மாதிரி, எதை வேணாலும் அடையிற மாதிரி. ஸோ இப்ப அடுத்து குபேர முத்ரா. அடுத்து பாத்துறீங்களா, முஸ்லிம்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, இப்போ நம்ம ஒருத்தர் ஒண்ணு யாசகம் கேட்கிறோம், கடைசியா என்ன கேட்போம், அந்த யாசகத்துல என்ன வரி சொல்லுவோம், சொல்லுங்க பார்ப்போம், கரெக்டா யாராவது? என்ன சொல்லுவோம்? உள்ள இருக்காங்களா, வெளியில இருக்காங்களா? இறைவா தர்மம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம கை எப்படி இருக்கும்? கையை அவங்கள இது பூமியை நோக்கி, நான் சிம்பிளா சொல்றேன். முஸ்லிம்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, கையேந்தி இருப்பாங்க. சொல்லுவோம், இறைவன்கிட்ட கேட்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உண்மை என்னது, பிச்சை எடுக்கிறோம், குடுறா அப்படின்னு கேட்கிறோம். எனக்கு இதுக்கு மேல எனக்கு முடியாது, நீ தந்தாதான் அப்படின்னு ஒரு ஸ்டேஜுக்கு வரோம் பாருங்களா, அதான் இது. இதுல நமக்கு தேவை வந்து 2 கண்ணுல இருந்து கண்ணீர் வரணும். நிஜமா எல்லாம் வச்சிருக்கிறேன், கூட ஒரு 5 கோடி மட்டும் கிடைச்சா போதும், ஆண்டவனே கொஞ்சம் கொடுன்னு கேட்கறது இல்லை. அதை விட அதே மாதிரி ஆன்மீகத்துல போறதுக்கு முதல் ஸ்டெப் இதுதான். அவன் நீ உன் வாசல் எனக்கு திறந்து விட அப்படின்னு சொல்றது. சரிங்களா? இது ஒரு முத்ரா தான். முஸ்லிம் துவான்னு வச்சிருக்கிறாங்க, தமிழ்ல எப்படி பேர் இருக்குன்னு தெரியல, கையேந்துறது அல்லது பிச்சை எடுக்கிறது. பிச்சை எடுக்கன்னு சொல்லி ஒரு மாறியா இருக்கனால நம்ம கையேந்துன்னு டீசெண்டா சொல்லிக்கிடுவோம். ஆனா நம்ம எல்லாமே என்ன பண்றோம், எல்லாரும் என்ன பண்ணிருக்கோம், நம்ம பிறப்புல பிச்சை எடுத்திருக்கோம். முதல்ல யார்கிட்ட பிச்சை எடுத்தோம்? இறைவன்ட்ட. முதல்ல யார்கிட்ட பிச்சை எடுத்தோம்? தாய் தந்தையர்கிட்ட. அங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் வரிசையா. எடுத்து கடைசி வரைக்கும் என்ன வரும், ஒரு ஸ்டேஜ் மேல வரும், அப்புறம் ஒரு தொலைல ஒரு தொப்பி உட்காரும், அதுக்கப்புறம் அது மண்டையில அடிக்கும், அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு கடைசியில என்ன பண்ணுவோம், அதே ஸ்டேஜ். நம்ம பேரண்ட்ஸ் எடுத்தோம், அப்புறமே யார்கிட்ட எடுக்க போறோம், கடைசியா பிள்ளைங்கிட்டே எடுப்போம்.
ரைட், அந்த மாதிரி எடுக்காம இறைவன்ட்டே எடுத்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. அது நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.